லைஃப் ஸ்டைல் நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன். நான் எப்போவுமே வீட்டில் போய்ட்டு தான் காட்டுவேன் என்ன வாங்கினேன், என்ன நமக்கு சீப்பாக கிடச்சிருக்கு, என்ன விலைவாசியாக கிடச்சிருக்கு. வீட்டுக்கு போன உடனே நான் சமையல் பண்ண ஆரம்பிச்சிடறேன். பார்த்தீங்களா, சரி எனக்கு தான் வீடியோ எடுக்க முடியாது. அதனால் இப்போ கடையில் வச்சு எனக்கு ஒன்றும் 10 நிமிஷம் இருக்குது வீட்டுக்கு போகிறதுக்கு. இப்போவே நான் என்ன வாங்கியிருக்கேன், என்ன லாபம், என்ன நமக்கு நஷ்டம் பார்த்துடலாம் வாங்க. வாழைப்பழத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி வீட்டு பக்கத்தில் காலையில் சனிக்கிழமை பூஜை பண்ணலான்னு 1/2 டஜன் பழம் 30 ரூபா வாங்கினா, 1 டஜன் 60 ரூபா. இப்போ எனக்கு இது 1 டஜன் பழமே எனக்கு 20 ரூபா தான் கிடச்சிருக்கு. ஆனால் அது கொஞ்சம் பெரிய பழமாக இருந்தால் கொஞ்சம் குட்டி பழமாக இருக்குது, அவ்வளோதான். இருந்தாலும் நமக்கு காலையில் வாங்கினது நஷ்டம், இப்போ லாபம். அடுத்து புடலங்காய் வாங்கினேன், ஒரு கூறு 10 ரூபா. புடலங்காய் ஒரு 1/2 கிலோ இருக்கும். இது வந்து வெண்டைக்காய் வாங்கினேன், ஒரு கூறு 10 ரூபா. நல்லா கொஞ்சம் பிஞ்சாகவும் கொஞ்சம் முத்தெல்லாம் இருக்குது. இருந்தாலும் நம்ம பார்த்து பார்த்து எடுக்கலாம். ஏன்னா அந்த வெயிட் இருந்து பார்த்திங்களா, இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது சூப்பராக இருக்குது. இது வந்து ரெண்டுமே 20 ரூபா. இப்போ தக்காளியை பார்த்துருமா, தக்காளி அவசரப்பட்டு வாங்கிட்டேன். மிந்தி வாங்கிட்டு போயிட்டேன், கையில் கொஞ்சம் வெயிட்டாக இருந்துன்னு. அந்த பக்கம் சுற்றி வந்தேன்னா 20 ரூபா கிலோ இருந்தது. இது 30 ரூபா கிலோன்னு வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் 10 ரூபா போச்சுடா அப்படின்னு சொன்ன மாதிரி 10 ரூபா நஷ்டம். இது 30 ரூபா கிலோ. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ரவுண்டாக சுற்றி வரும்போது 20 ரூபா கிலோ இருந்து இப்போ 10 ரூபா நமக்கு நஷ்டம். இது ஒரு சொரக்காய் 10 ரூபா. நல்லா பிஞ்சி சொரக்காய் இருக்குது. இவருக்கு சொரக்காய் பொரியல் ரொம்ப பிடிக்கும். பின்ன பூண்டு 400 ரூபா, 300 ரூபா, 200 ரூபா. நான் 200 ரூபாயில் 1/2 கிலோ 100 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். 200 ரூபா பூண்டும் நம்ம தான் சாப்பிட போகிறோம். 400 ரூபா பூண்டும் நம்ம சாப்பிட, எந்த பூண்டும் முழுசாக போட போகிறது இல்லை. தொலியை உரிச்சி தட்டியோ வெட்டியோ அரைச்சி தான் போடுவாங்க. சின்னதாக இருந்தால் என்ன பெருசாக நமக்கு பூண்டு சாப்பிட்றது தானே வகை. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இப்படிலாம் பெண்கள் வந்து சிக்கனை படுத்தினா தான் ஏதோ அவங்க கையில் ஒரு 10 ரூபா நிற்கும். நான் செஞ்ச கரெக்டாக தப்பாக நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், சரிங்களா. அடுத்து இது காராமணி, ஒரு கட்டு 10 ரூபா. இது நம்ம பொரியல் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம், அண்ட் ரைஸ்க்கும் சாப்பிட்லாம். மும்பையில் வந்து இது சவுளி சொல்லுவாங்க, சரிங்களா. 1 கிலோ கொய்யாப்பழம் 20 ரூபா, சரிங்களா. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நான் பழுத்தது பாதி, காய் பாதி எடுத்தேன்னா. இதெல்லாம் காய் ஒரு 4-5 நாள் கழித்து சாப்பிட்லாம், பழுத்தது உடனே சாப்பிட்லாம். பார்த்தா ஃப்ரூட்ஸ்லாம் சீப்பாக கிடச்சின்னா நிறைய வாங்கி சாப்பிடுங்க. சில நேரத்தில் இதுவும் கொய்யாப்பழம் கூட விலை அதிகமாக இருக்கும். பின்ன ஆப்பிள் வந்து 1 கிலோ 80 ரூபா சொல்லி நான் 1/2 கிலோ வாங்கினேன் 30 ரூபா. ஆனால் அந்த ஆப்பிள் அவர் எனக்கு ஒரு கட் பண்ணி கொடுத்தாரு, நான் சாப்பிட்டேன். நல்லா இனிப்பாக தான் இருந்தது. அதனால் 1/2 கிலோ ஆப்பிள் 30 ரூபா. அதே மாதிரி பேரிக்காவும் நல்லா சீப்பாக கிடச்சிது. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் விலை கேட்கும் போது வந்து 150 ரூபா கிலோ சொன்னாங்க. இது நமக்கு 50 ரூபா கிலோ கிடச்சிது. கொஞ்சம் சைஸ் தான் சின்னது, நமக்கு சைஸ் என்ன இனிப்பாக இருக்கான்னு பார்க்கணும், அவ்வளோதான். இது 50 ரூபா கிலோ பேரிக்காய். இந்த மாதுளப்பழம் 1 கிலோ வாங்கினா 50 ரூபா, 1/2 கிலோ வாங்கினா 30 ரூபா. அப்போ நான் என்ன செஞ்சேன், ஒரு 1/2 கிலோ வாங்கினேன். பின்ன பார்த்தேன், ஐடியா பண்ணேன், என்னடா தப்பு பண்ணிட்டோன்னு சொல்லிவிட்டு இன்னொரு 1/2 கிலோ, 1 கிலோ வாங்கினா 30 ரூபா, சாரி 50 ரூபா. 1/2 கிலோ வாங்கினா 30 ரூபா, 10 ரூபா நமக்கு நஷ்டம்ல. அதனால் 1/2 கிலோவா 2 மாதுளப்பழம் வாங்கியாச்சு. வெங்காயம் தான் விலை குறைய மாட்டுக்கு. 50 ரூபா 1 கிலோ தான் வாங்கினேன் நான். அது என்ன குறையும் தெரியல. இந்த வெள்ளரிக்காய் வாங்கினா 1 கிலோ 30 ரூபா. இடம் இல்லைல்ல, அதனால் ஒன்று எடுத்து காய்க்கிறேன். கீழே வைக்க முடியாது, பசங்களாம் தூங்கிட்டு இருக்காங்களே. பீட்ரூட் வாங்கினா 1 கிலோ 30 ரூபா. பின்ன 5 ரூபாய்க்கு கருவேப்பிலை. இவ்வளோ தான் நம்ம மார்க்கெட். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் ஊரில் காய்கறிலாம் என்ன விலை? நான் வாங்கினது எது விலை கூடுதல், எது குறவு? எனக்கு எல்லாமே குறவு மாதிரி தான் இருக்குது. ஏன்னா என் வீட்டுக்கும் என் கடை பக்கத்தில் கம்பேர் பண்ணி பார்த்தால் எனக்கு எப்போவுமே கடை பக்கத்தில் தான் ஒரு 5-6 வருஷமாக நாங்கள் கடை பக்கத்தில் தான் காய்கறி வெஜிடபிள் தான் வாங்கிட்டு போகிறேன். இன்றைக்கி காலையில் போய் ஒரு வெள்ளரிக்காய் 10 ரூபாக்குன்னு வாங்கிட்டு வந்தேன். இது 1 கிலோ நமக்கு 30 ரூபா கிடச்சிருக்கு, சரிங்களா. நமக்கு எங்கே 10 ரூபா லாபம் இருக்குது அங்கே தான் பார்க்கணும், சரிங்களா. ஆம்பளைங்க கோடி ரூபா சம்பாரித்தாலுமே பெண்கள் கையில் தான் அந்த பணம் வரும். நம்ம அந்த பணத்தை வந்து கையில் வந்துன்னு செலவு வந்து யோசனை பண்ணி செலவு பண்ணணும். எதில் 10 ரூபா நமக்கு லாபமோ அதை தான் செய்யணும், சரிங்களா. என் கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் கருத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், என் வீடியோவும் எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும். என்னையும் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா. உங்கள் சப்போர்ட்டை நான் பார்த்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்கள் சப்போர்ட் இல்லாமல் நான் இந்த வீடியோலாம் எடுத்து போட முடியாது, சரிங்களா. மீண்டும் நாளை நல்ல ஒரு பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், கைவிட்டுறாதீங்க. லவ் யூ. என் பசங்களாம் பாருங்கள், இப்போ நாங்கள் வீட்டுக்கு போகணும், எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க.